எல்லாருமே தன்னுடைய சொந்த நாடுகளில் தான் பதுங்கு குழிகள் அமைப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் கொஞ்சம் வித்தியாசமாக ஈராக் அப்படிங்கிற நாட்டில் போய் பதுங்கு குழிகள் அமைச்சு சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன சேட்டைகள் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது தொடர்பான ரகசியங்களை உடைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் ஈராக்கில் இருந்து. ரஷ்ய அதிபர் புட்டின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்கார். அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவரை மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சில சம்பவங்களை செஞ்சுருக்காரு. அதையும் நான் சேர்த்து வச்சு உங்களுக்கு குறிப்பிட்றேன். இது நகைச்சுவையானது அல்ல, அதே நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவு. வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வும் ஒரே தொகுப்பாய் வாருங்கள் உறவுகளே பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ரஷ்யா அவ்வளவுதான், போர் ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில. அடுத்த 6 மாசத்துல ஒண்ணுமில்லாம போயிடும் ரஷ்யா அப்படின்னு உலக நாடுகள் கணக்கு போட்டாங்க. அந்த கணக்குகள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கணும். அது மட்டும் கிடையாது, பின்லாந்தையும் நேட்டோவில் இணைக்கிறதுக்கான பெரிய வேலையை செஞ்சாங்க. ரஷ்யா சரிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதையும் செஞ்சு பார்த்தாங்க. அதுவும் தோல்வியாச்சு. அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிறத கடந்த 25 ஆண்டுகளாக நான் உலக நாடுகளுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன். ரஷ்யாங்கிற நாடு பவர்ஃபுல்லான நாடுங்கிறத மே மாதம் 9ஆம் தேதி மக்களுக்கு கொடுத்த ஸ்பீச்சில் ஒரு சிங்கம் பேசியிருக்கு. அந்த சிங்கத்தினுடைய பேர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழே ரஷ்யா, இதுக்கு முன்னாடியே இதை நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம், உலகில் பல்வேறு நாடுகளில் பிரச்சனையாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்றக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரஷ்யா எளிமையாக கையாண்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் ஈரானில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார். அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை கடுமையாக்காமல் கொஞ்சம் இலகுவாக ட்ரீட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஈரான் யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் மீதும் அமெரிக்கா அவ்வப்போது தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இது தொடர்பாக IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில், இனிமேல் அமெரிக்கா ஒரு ஈரானிய கப்பல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு முறையுமே இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அல்லது கப்பல்களில் ஏதாவது ஒன் மீது நாங்கள் திருப்பி அட்டாக் நடத்துவோம், அந்த தாக்குதலை அமெரிக்கா தாங்க முடியாதுங்கிறத அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அட போங்கப்பா, நீங்கள் அறிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க சூப்பராக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டாங்க. பீஸ் டீல் ஒரு புறம் பெண்டிங்லேயே இருக்குது, இன்னொரு புறம் ஈரானுக்கான இழப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது, அமெரிக்காவுக்கான இழப்புகளும் பேரலாக அதே வகையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒருத்தர் பதவியேற்றார் இல்லையா? அதே மாதிரி ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பொறுப்பேற்றிருக்கு. இந்த புதிய அரசாங்கத்தில் ஹெல்த் மினிஸ்டராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆடக்கூடிய ஆட்டம் தான் அடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இத்தனை சிறப்பாக ஒரு மனிதர் ஆடியதே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு அவர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு டான்ஸில். அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க.
ஈரான் இப்போ முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கேபிளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் அந்த முறை. அதாவது கடலடி வடங்களுடைய கட்டுப்பாட்டை கையகப்படுத்துறதுக்கு ஈரான் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ஸ் நியூஸ் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான பராமரிப்பு பணி, அதனுடைய மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையுமே ஈரான் தான் இனிமேல் கண்காணிக்கும். ஹவுதிகள் ஏற்கனவே மிரட்டல் விடுத்திருந்தாங்கல்ல, ஈரான் சொன்னால் ஹவுதி கேட்பாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, உலக போக்குவரத்தில் அதாவது இன்டர்நெட் கேபிளில் 97% அதிகமான அளவை இந்த கடலடி வடங்கள் தான் கைப்பற்றியிருக்கு, இன்டர்நெட் கேபிள்ஸ். இதை தன்வசப்படுத்துறதுக்கான பிளானையும் இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஆட்டம் காணக்கூடிய செய்தி தான். இது புதிய செய்தி தான், பழைய செய்தி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வடங்களை பயன்படுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி ஈரான் கட்டணம் வசூலிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததே இல்லை. எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு போகிறதுக்கு டோல்கேட் மாதிரி ஒன்று அமைச்சு அதில் காசு வசூல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த கேபிளை பயன்படுத்துறதுக்கும் காசு வசூல் பண்ணுறாங்க. இப்போ ஏர்டெல், ஏர்செல் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய சர்வீஸை மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போது அது பொது சேவை அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்து தனியார் அப்படிங்கிற சேவையாக மாறிடுச்சு. அதனால தான் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ்என்எல்லுமே கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அது மாதிரியான ஒரு கட்டணம் வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போது ஈரான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது மூலிமா ப்ராப்ளம் வரும். பட் ஈரானுக்கு இது மூலிமா பெருத்த லாபம் இருக்குங்கிறத அவங்க நம்புகிறாங்க. பிரான்சினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஜூன் லூக் மெலன்சான் அப்படிங்கிற நபர், இவர் 2027 இவர் தான் பிரான்சினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட போகிறார். அப்போ மேக்ரானுடைய ஆயுசு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் 2027 அவருடைய ஆட்சி காலம் முடியுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நாங்கள் நாட்டோவிலிருந்து விலகுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரான்சினுடைய இந்த வேட்பாளர் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. பிரான்ஸ் நாட்டோவிலிருந்து வெளியில் போச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய நட்டமாக இருக்கும், நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற டீமுக்கும் நட்டமாக இருக்கும். ஏன்னா பிரான்ஸ் அதிநவீன போர்க்கப்பல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நாட்டோவுக்கு இல்லை அப்படின்னா அது பெரிய இழப்பு தான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பேரரசு விரிசல் காண்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. ஐரோப்பா விழித்தெழுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குதுக்குள்ள. ஆமாம், நிச்சயமாக ட்ரம்ப்பு உலகின் பல்வேறு நாடுகளை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு பதிலாக பல்வேறு நாடுகளும் ட்ரம்ப் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற காலம் மாறிப்போச்சு. அதில் ஒன்று தான் நாட்டோவிலிருந்து படிப்படியாக மற்ற நாடுகள் விலகுவதற்கான முடிவு. கத்தாருடைய டோகா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 23 கடல் மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பல் அது மேலே ஒரு பொருள் அட்டாக் பண்ணுது. இதனால் அந்த கப்பல் தீப்பற்றி எரிஞ்சதாக யுனைடெட் கிங்டமுடைய இன்னொரு பார்ட்டு தான் இந்த UKMTO அப்படிங்கிற அந்த நிறுவனம். இந்த கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம், கப்பல் தயாரிப்பு நிறுவனம், கப்பல்களை கண்காணிக்கக்கூடிய நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. கத்தார் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஈரானுடனான போருக்கு இஸ்ரேல் இப்போ பெரிய அளவில் தயாராகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக இஸ்ரேலுடைய ரகசிய தளம் ஒன்று ஈராக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. அதாவது அமெரிக்க அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த தளத்தை கண்டுபிடித்த ஈராக்கியர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவர் தான் அந்த விஷயத்தை உலகத்திற்கு சொல்கிறார். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்ததற்கு பிறகு அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. பிரச்சனை பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னேன். அதற்கு பிறகு அது செய்தி நிறுவனத்துக்கு போய் சேர்ந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத இந்த ஃபார்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது உறுதிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த தளத்தை கண்டுபிடிச்ச அந்த ஈராக்கியர் இருக்கார்ல, அவர் இஸ்ரேலிய படைகள் காயப்படுத்தவும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் தகவலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் போய் எப்படி அந்த ஊர் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, அந்த ஆடு மேய்க்கிறவர் இருக்கார்ல, அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அவர் தான் போய் ஊர் மக்களுக்கு சொன்னார் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. அப்போது ஆக மொத்தத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய உளவு தகவல்களை சேகரித்திருக்கிறாருங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. இருந்தாலும் இஸ்ரேலுடைய படை ஈராக் வரைக்கும் போய் பதுங்கு குழிகள் அமைச்சு அதில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க கெட்டிக்காரங்களாக தான் இருக்கணும். இதை கோட்டை விட்ட ஈரானியர்களை என்ன சொல்கிறது? ஆனால் ஈரான் கெட்டிக்காரங்களா அப்படின்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. அமெரிக்காவினுடைய 228 தளங்கள் மீது ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அனா கஸ்பாரியன் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் இது தொடர்பான அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. பென்டகனுடைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இது அழிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு.
ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த பேரழிவு தோல்வியை மறைக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான முயற்சிகள் செய்து இது தொடர்பான சேட்டலைட் இமேஜை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில தனியார் ஏஜென்சிக்கு அவங்க கெடு விதிச்சிருக்காங்க, ரெக்வஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் மிரட்டியும் பார்க்குறாங்க. ஆனாலும் சீன உளவு நிறுவனம் இது தொடர்பான ரிப்போர்ட்டை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டே இருந்தது. அதனால் அதை மறைக்க முடியல. இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக வெஸ்ட் பேங்க் மட்டும் இல்லை, லெபனான் பக்கமும் தன்னுடைய அட்டூழியங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு கிடைச்ச செய்தி, பெக்கா அப்படிங்கிற பிராந்தியம், லெபனானுடைய டயர் மற்றும் சிடோன் அப்படிங்கிற மாகாணங்களில் ஒரு பெருத்த படுகொலை நடவடிக்கையை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, டயர் அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அல் கலீலா அப்படிங்கிற சாலையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு ஆள் இல்லாத ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்க நடத்திய தாக்குதலில் லெபனானை சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற தகவல், 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வேறு சில இடங்களுக்கு நகன்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல், ஒட்டுமொத்த லெபனானையும் தன்வசப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் கிரேட் ரெஸ்ரேங்கிற பிளான் மூலிமா இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் நடந்து அதில் ஈரான் ஜெயிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் ஈரான் வசப்படும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து ஹவுதிகள் சைடில் செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கேபிளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஈரான் கிட்ட இருக்கும். ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதற்கான காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.